அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த சனி மீனம் ராசிலேயே இருக்கு, ஜென்ம சனியா இருக்கு. இந்த சனி வக்ரமாகிறதுனால ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா அல்லது இன்னும் கஷ்டங்களை கொடுக்குமா என்பதை பற்றிய ஒரு புரிதலுக்காக இந்த பதிவு. ஆனா இதை ரெண்டு விதமா உங்க ஜாதகத்தை வச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சனி வக்ர காலம் என்பது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரலும். பொதுவாகவே வருஷத்துக்கு ஒரு 140 நாள் சனி வக்ரமாகும். இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் 137 டேஸ் வக்ரகதியில செயல்படும். உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இப்ப இருக்கு. ஆடி மாசம் வரலும் உங்களுக்கு உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல தான் இருக்கு. ஆவணியில உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வருது, பின்னோக்கி வருது. புரட்டாசி மாதம் புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வருது. இப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் பின்னோக்கி வருது. மீண்டும் உத்திரட்டாதி 1, 2 அந்த மாதிரி போகும். சோ அப்போ வக்ரம் என்பது நட்சத்திரத்துல மட்டும்தான் பின்னோக்கி வருது, கட்டத்தை விட்டு வெளியே வரல அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சனி ஒரு பாவ கிரகம். அதே போல இந்த மீனம் ராசிக்கு விரையாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம். இந்த இரண்டு ஆதிபத்தியத்தோட பலனை உங்களுக்கு ராசியிலிருந்து செய்யும். இப்ப இந்த சனி பாத்தீங்கன்னாக்க வக்ரமாகும் போது உக்கிரமாக செயல்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது எந்த ஒரு கிரகமும் வக்ரமாகும் போது அதோட தசாபுக்தி காலங்கள்ல நல்ல பலனாலையும் வாரி கொடுத்துரும், கெட்ட பலனாலையும் கஷ்டப்படுத்தி விட்டுரும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க வக்ர கிரகங்கள் எப்பயுமே பவர்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா செயல்படக்கூடியதாகவே இருக்கும். அந்த வகையில இந்த 3 மாசம் முக்கியமானதுதான். இந்த பலன்கள் கண்டிப்பா இம்பாக்ட் ஆகும், மனிதர்களுக்கு இம்பாக்ட் ஆகும். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். சோ அது எந்தெந்த விஷயத்துல நன்மை நடக்கும், எந்த விஷயத்துல நன்மை நடக்காது, கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதை பற்றி ஒரு பொது பலன் தான் இது. இப்போ இந்த சனி ராசியில் இருக்கு. ஜென்ம சனியோட கடுமையான மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் என்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. ராசிலேயே இருக்கு சனி வக்கரமாறதுனால ஒரு திடகாத்திரமான மனசு இருக்கும். எதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து ஏமாந்தீங்களோ, எதெல்லாம் முயற்சி செஞ்சு முடியாம தேக்க நிலையில் இருக்கோ, தடைகளாக இருக்கோ, அல்லது எந்த விஷயத்துல நீங்க முயற்சி செய்யாம தயங்கிக்கிட்டு இருந்தீங்களோ, ஒரு மந்தமான ஒரு போக்குல கூட சில பேர் இருந்திருப்பாங்க. அந்த போக்கு மாறும், முயற்சிகள் கைகூடும், தைரியமா இறங்கி முயற்சி செய்வீங்க. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், சிறுதூர பயணங்கள் நிறைய போவீங்க. சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் கூட அமையும். மேலும் இந்த சனி வக்ர காலத்துல உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே சமயத்துல இந்த சனி வக்ர காலத்துல லாபங்கள் வரும். எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, அதுல பணம் வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பணம் வரும். அதே அளவுக்கு விரயமும் ஆகும். என்ன விரையாதிபதியாகவும் வராரு, அதே அளவுக்கு செலவுகளும் ஆகும். அப்ப நீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டோ சுப செலவுகளோ பண்ணலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலோ வீடு வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குறது, பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வீட்டு குடி போகக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமே ஏற்படும். இப்ப இந்த சனி தொழில்காரகன். இந்த தொழில்காரகன் வக்கரமாகும் போது உங்க ஜாதகத்தையும் நீங்க இதை கன்சிடர் பண்ணிக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கு அப்படின்னாக்க, அது ஏதோ ஒரு கட்டத்துல சனி வக்கரம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னாக்க கண்டிப்பா இந்த வக்கர காலம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அதாவது வேலை இழந்தவர்கள், வேலைக்காக முயற்சி பண்றீங்க, உங்க ஜாதகத்திலே சனி வக்கரமா இருக்குன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும். அல்லது ஒர்க் பண்ற இடத்துல ஒரு டிப்ரெஷனா இருக்கு, பதவி உயர்வு கிடைக்கல, உரிய ரெகக்னிஷன் கிடைக்கல, எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலையும் என்னை தாண்டி தான் அந்த பதவி உயர்வு வேற ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது வேற ஒரு இடத்துல நல்ல வேலையோ கிடைச்சு போகக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் தேங்கி தயங்கி நின்ற சூழ்நிலைகள் மாறும், வாழ்க்கை வேகம் எடுக்கும். வேகம் எடுக்கும் வாழ்க்கை இந்த சனி வக்ர பெயர்ச்சியால் என்றே சொல்லலாம். பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா பெரிய அளவுக்கு பாசிட்டிவும், சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்கலன்னாக்க அதுக்குன்னு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்காது, ஒரு கிராஜுவலான நன்மைகளும் அல்லது தீமை நடக்காமையாவது இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமையா இருக்கும். அதே சமயத்துல சில விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்ரம் ஆகாதவங்க தான் கவனமா இருக்கணும். வேலை மாறாம இருக்கிறது, புதிய ஒப்பந்தங்களை சைன் பண்ணாம இருக்கிறது,
யாரையாவது நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல், இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேர்ல ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாறாம இருக்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலனாக நீங்க சில விஷயங்கள்ல போஸ்ட்போன் பண்ணிட்டு வாங்க. புதுசா வழக்குக்கு போறது போன்றவற்றில் ஈடுபடாம இருக்கணும். அதே போல கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. சில வழக்குல இருக்கீங்க, பிரச்சனைகள் இருக்குன்னா அது கொஞ்சம் டிராக் ஆகும். அப்ப பொறுமையா இருக்கணும். சனி வக்ரம் ஆகாதவங்க மட்டும் உங்க ஜாதகத்துல வக்ரமானவங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா செயல்பட போறீங்க. உங்க பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷனும் கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரலாம். இப்போ இந்த சனி வக்ரம் ஆவறவங்களுக்கு இடமாற்றங்கள் கரெக்டா இருக்கும், பெட்டராவே அமையும். சனி உங்க ஜாதகத்துல வக்ரம் ஆகல அப்படின்னாக்க இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். ஆனா நீங்க இடமாற்றம் செய்யக்கூடாது. இந்த நேரத்துல உங்களுக்கு மூவ் பண்றீங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகலாம். ஆல்ரெடி நீங்க நல்லா ஃபீல் பண்ணிட்டுக்கிறீங்க வேலையில, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது இந்த 3 மாசத்துலன்னா கொஞ்சம் உஷாராயிடணும். நீங்க இந்த 3 மாசத்துல வேலையை விட்டுட்டு விலகக்கூடாது. அதாவது இது வரலும் டில் டேட்டு ஜூலை 13ஆம் தேதி வரலும் நல்லா இருக்கு, வேலையெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குது. ஆனா ஜூலை 13 இருந்து நவம்பர் 27க்குள்ள பிரச்சனை வருது, அப்பப்போ தொல்லையா இருக்கு, மேலதிகாரிகள் தொல்லை வருது அப்படின்னாக்க நீங்க அந்த நேரத்துல உஷாராகணும். அந்த நேரத்துல அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. வேலையில கான்சென்ட்ரேஷன் கூடுதலாக பெறணும். அப்பதான் வேலையை தக்க வச்சுக்கொள்ள முடியும். அதே போல சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல புதிய வாய்ப்பு தேடலாமா, இதுவும் நல்லாதான் இருக்கு, வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலனாக நீங்க அதை தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் நவம்பருக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி முக்கியம். அந்த வகையில அட்டமாதிபதியாக வரக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி, 6ஆம் அதிபதியோட தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஜாதகத்துல சனியும் வக்ரம் ஆகலனாக நீங்க இந்த 3 மாசம் சில விஷயங்களை பொறுமையாதான் கடைபிடிக்கணும். அவசரப்படாம முடிவுகள் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா முடிவே எடுக்காம இருந்தா கூட பெட்டர். இந்த 3 மாசத்துக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகல, நடக்கிற தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். ஆனா என் ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, ஆனா ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது, கேந்திராதிபதி திரிகோணாதிபதியோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்க பயப்பட வேண்டியதுல, இந்த காலகட்டமும் அழகா கடந்து போய்விடும். சோ அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்து உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா வீடு வாகனம் வாங்குறது, புதிய வீட்டு குடி போறது, செல்வங்கள் சேர்றது, செல்வாக்கு வர்றது, திருமணம் நீண்ட நாளா தடையா இருந்து திருமண முயற்சிகள் சக்சஸ் ஆகிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். முக்கியமா மீனம் ராசிக்கு கணவன் மனைவி உறவு நிலை அதுதான் பிரச்சனையே. கடந்த 5-6 ஆண்டு காலமாக கணவன் மனைவி உறவில் பிரிவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சில பேருக்குலாம் ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாமையும் இருக்கும். சோ இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் ஏதாவது கிடைக்குமா இந்த சனி வக்ரமாகிறதுனால அப்படின்ற கேள்விதான் பெரும்பாலானோருடைய கேள்வியாக இருக்கும். சோ அதற்கு பதில் சொல்றேன் நான். கண்டிப்பா ஜாதகத்துல இந்த கொடுப்பனையை அனுபவிக்க வேண்டும். ஒருத்தருக்கு 2 தாரம் ஆகணும்ன்ற கொடுப்பனை இருக்கு. நாமளும் அதே கொடுப்பனையோடு பிறந்திருக்கோம். இதை இணைச்சிருக்காங்க, பொருத்தம் இல்லாம இணைச்சிருக்காங்க அப்படின்னாக்க அப்போ இதற்கு ஒரு முடிவுகள் வேணா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வழக்குகள் இருக்கும், அல்லது ஒரு பஞ்சாயத்து வைக்கிறது, பிரச்சனை போறது, அந்த மாதிரியான பிரச்சனைக்கு போயிட்டு அது முடிவுகள் கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரிலாம் இல்ல, தசாபுக்தி சரியில்லை, இப்போ 7 சனியில ஜென்ம சனி நடக்குது, அதனாலதான் நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சோ இப்ப சேர முடியலனாக, சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு, உங்க வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குன்னா இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது நல்ல தசாபுக்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு, அதே போல வாழ்க்கை துணைவருக்கும் இருக்குன்னாக்க நீங்க முயற்சி பண்ணலாம், தாராளமா சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அல்லது ஏதாவது ஒரு முடிவுகள் கிடைக்கும். ஆனா சப்போஸ் உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்கு, ஆனா அவங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நல்ல தசாபுக்தியா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய ஜாதகத்துல சனி வக்கரம், அதே போல எனக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்ல தசாபுக்தி தான் நடக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னாக இந்த பிரச்சனைக்கு கணவன் மனைவி பிரச்சனை பிரிவுகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மீன ராசியை பொறுத்தவரை இந்த பிரச்சனை தீர்ந்தாவே நிம்மதியா இருப்பீங்க. பெரும்பாலும் ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க. அப்புறம் கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படுமா அப்படின்னா சில பேருக்கு புதிய கடன் வாங்கி வீடு கட்டுறது அல்லது வாகனம் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய கடன் வாங்கும் போது அகலக்கால் வைக்காதீங்க. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல லாபங்கள் வரும், அதனால கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கடனுடைய அழுத்தம் இல்லாமையும் இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இப்போ இந்த சனி வக்ர காலத்துல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகல அவங்களுக்கு மட்டும் சில தடைகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த தடைகள் தொடரும்னு
அப்படிப்பட்டவங்க ஏதாவது பரிகாரம் செய்யலாமான்னாக்க கண்டிப்பா நீங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரலாம் சனிக்கிழமையில. அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுறது, அல்லது கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவிட்டு சாப்பிடுறது, காலை உணவு எடுத்துக்கிறதுலாம் நல்லது. மேலும் நீங்க கால பைரவர் வழிபாடு சிறப்பு. அதாவது குறிப்பா ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமையில 4 to 6 ராகு காலம், இந்த நேரத்துல நீங்க எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு 2 விளக்கா மாத்தி அதுல நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ போட்டு 2 விளக்கு ஏத்திட்டு வாங்க கால பைரவருக்கு. காலத்தால் வந்த சோகத்தை நீங்க மீட்டெடுக்க, அதுல இருந்து விலக உங்களுக்கு அது பயன்படும். கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அதை விளக்கு ஏத்திட்டு வர்றது நல்லது. போக முடியாதவங்க வீட்லயே கூட நீங்க விளக்கு ஏத்திட்டு வாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு டெய்லி ஏத்தி வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.